ரொம்ப நாள் கழித்து தான் இந்த பாட்காஸ்ட்டை போன வாரம் ஆரம்பித்தோம். நான் எதிர்பார்த்தது என்னென்னா, நம்ம மைண்ட் ஆல்ரெடி நெகட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பெருசாக கமெண்ட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன், பெரிய வியூஸ் போகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை நான் ஒரு 1.5 நாள் கழித்து தான் பார்த்தேன். பார்த்த பிறகு தான் ஓகே, நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, மோர் தென் 10,000 வியூஸ். எஸ், இப்போது அதுவே நமக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் எல்லாருமே போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சொன்னபடியே நாங்கள் இதோ செகண்ட் வீக் வந்துட்டோம். வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. நான் சொல்கிறேன் மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது சுவாரஸ்யமாக பரபரப்பாக இப்போ ரொம்ப ஹைலைட்டாக நான் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணக்கூடியது நித்யானந்தாவோட. ஆமாம், நித்யானந்தாவோட ஒரு வீடியோ, வேலைக்கெல்லாம் போகாதீங்க, போகிறது தரித்திரம் அப்படின்றத பற்றி நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு சண்டே அன்னைக்கு நீங்கள் கிச்டியில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே எண்ட்லேயும் சொல்லியிருந்தேன், ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, அது நான் ஒய்ஃபோட வரேன், தனியாக நம்ம கவனிச்சிக்கலாம் நித்யானந்தாவை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ சொன்ன மாதிரியே வந்தாச்சு. ஸோ இந்த டாபிக் நம்ம கேஷுவலாகவே நிறையா பேசியிருக்கோம். உனக்கு எனக்கு நிறையா சண்டே நிறையா தடவை வந்திருக்குது. எனக்கு இன்னமும் ஓகே, அவர் சொல்கிறதுல எஸ் டெஃபினட்டாக அதில் நல்ல விஷயங்கள் நிறையவே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் அதையும் நம்ம இந்த டைமில் மறுக்க முடியாது. ஸோ நித்யானந்தா என்ன சொன்னார் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மெக்கல்லே தருதர முடிச்ச எல்லாத்தையும் 10th 12th என்ஜினியர், அவன் என்ஜினியர் ஆன என்ன பண்ணுவான், குரங்க மாதிரி நின்றுப்பான். இங்கே ஒரு மனுஷன் 25 வருஷம் எல்லாம் உபயோகமில்லாத ஒரு கல்விக்காக வீணடிக்கலாமாங்க. ஓகே, ஸோ ஒரு அதை கிறிஸ்பாக தான் போட முடியும். ஸோ என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த காலத்தில் குறிப்பாக ஏஐலாம் வந்த இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஒருத்தனை ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு அனுப்பிச்சு எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, அவனுக்கு உண்டான ஸ்கில்லை வீட்டில் இருந்தே அப்பா அப்பாவாக கண்டுபிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணினாலே போதுமே, எதுக்கு நீங்கள் இன்ஜினியர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் என்ன தொழில் இருக்கோ அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து அதில் எக்ஸல் பண்ண வைங்க அப்படின்னு தான் இதோட சாராம்சம், சம்மரி. இதை நிறைய பேர், இப்போ நான் அதில் ஒரு சில கருத்துக்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு அகென்ஸ்டாக இருந்துச்சு. பட்டு சரி, மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கர எல்லாருமே இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. சாமி இதுதான் கரெக்டானது, இனிமேல் எதிர்காலத்து கரெக்டானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்தே ஆரம்பிப்போம். ஓகே, இவ்வளோ மக்கள் அதில் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்தா ஈஸியாக ஒரு 400-500 கமெண்ட்ஸ் இருக்குது. சொசைட்டியோட ரெப்ரசன்டேஷனாக எல்லாரும் சரி 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 இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அருமையான கருத்துக்கள், ஆமாம் வேஸ்ட் ஜி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஜி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லு. நான் ஒரு விதத்தில் ஒன்று ஒத்துக்கிறேன், கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிறதுல எந்த தப்புமே இருக்குதுன்னு நான் நினைக்கல. அதுவும் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ இந்த சின்ன சின்ன ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதெல்லாமே வீட்டில் பண்ணிட்டு தான் இருந்தது. எங்கள் அப்பா போவாங்க, சண்டே ஆச்சுன்னா ஏதாவது ஒன்று டேப் ஒழுகுது, இல்லை ஃபியூஸ் போயிருக்கு, இல்லை பல்பு மாற்றணும், இது எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ் பண்ணது கிடையாது. வீட்டிலே நானும் எங்கள் அப்பா மேலே ஏறுறதுலாம் இந்த வேலையெல்லாம் என்னை பண்ண சொல்லுவாங்க, நான் ஏறி இதை பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இட் இஸ் அ பேசிக் திங் தட் எவ்ரிபடி ஷுட் லேர்ன் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்கில்ஸ், பேசிக் ஆஃப் ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், இந்த ஊரில் அது நிறைய பேர் எல்லாருமே கார்பென்ட்ரிலேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கற்று வச்சுருக்கிறாங்க. தட் இஸ் எசென்ஷியலும் கூட, அதில் எந்த வித தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு தொழில் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே கற்றுக் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை. அப்படி மட்டுமே இருந்துச்சுன்னா நிறைய பேர் இவ்வளோ தூரத்துக்கு அடுத்தடுத்த பெரிய க்ரோத் ஆகிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலங்காலமாக ஒரு குரூப்பை வெறும்னா சூவேஜ் ஒர்க்குக்குன்னே வச்சுட்டு இருந்தோம். இன்னமும் அதில் அவங்க படித்து நிறைய பேர் வெளியில் வந்தாலுமே நிறைய ஃபேமிலிஸ் இன்னமும் அதே தொழிலை மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னென்னமோ மெஷினரி வந்துருச்சு, அது வந்துருச்சு, அது பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் நான் போகலை. பட் ஆனாலும் அவங்க அதே தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னோட குலத்தொழில் அதுதான் அப்படின்னா நான் என் குழந்தைக்கும் அதை தான் நான் சொல்லிக் கொடுக்கணுமா? அப்போது இந்த மாதிரி திரும்ப 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 அதில் அந்த குழந்தைக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இப்போ டாக்டர் இருக்கிறாரு, அதுதான் ஒரு குலத்தொழிலாம் நமக்கு தெரியாது. அவங்க வீட்டில் அவங்க முன்னாடி டாக்டராக வேலை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், பிள்ளையும் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதில் உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல. இது டாக்டருக்கு நீ சொல்கிறது டாக்டர் குலத்தொழில் கிடையாது, அது படித்து வந்தது தான். அவர் குலத்தொழில் அப்படின்னு சொல்கிறது உதாரணத்திற்கு ஒரு தச்சு வேலை செய்கிறவங்களோ ஒரு நெசவு தொழில் செய்கிறவங்களோ, ஏன்னா இதுதான்
இதுதான் பாரம்பரியமாக ஒரு மேபி விவசாயம் பண்ணுறவங்க இல்லை அவங்க வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு விற்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இதில் வர்ற பசங்க வந்து அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் போகிறப்போ என்னென்னா அதை பெருசாக்கணும். ஒரு தச்சு வேலை செஞ்சுருக்கணும், அதை கார்பென்ட்ரி இப்போ ஒரு பெரிய கார்பெண்டர் ஆகி அவர் நிறையா வீடுகளுக்கும் ஃபேக்ட்ரிஸ்க்கும் செஞ்சு தரலாம், ஃபர்னிச்சர் கடை வைக்கலாம் அப்படின்ற மீனிங்கில் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறேன். இது குலத்தொழில் அப்படின்ற அந்தந்த எக்ஸாம்பிள். பட் அது எல்லாருக்கும் பாசிபிளா, எல்லாருக்கும் குலத்தொழில் இருக்கானா கிடையாது. அதை மாறி வந்துட்டோம், அந்த இடத்த விட்டு மாறி வந்துட்டோம். நான் அதையே தான் சொல்றேன். இதுல வந்து ஒரு விதத்துல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிச்சப்பே நான் சொன்னேன், லேர்னிங் அ ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஏஐ ஊடுருவ முடியாத சில ஸ்கில்ஸ் இருக்க தான் செய்யுது. நீங்கள் சொல்கிற கார்பென்ட்ரி அஃப்கோர்ஸ் மெஷின் மேடு இது ஃபர்னிச்சர்ஸ் வரதான் செய்யுது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ரோபோட் வச்சு நீங்கள் அதுக்குள்ளே சீக்கிரமாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எவ்ரிபடி ஷுட் லேர்ன்றதை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது எங்கள் அப்பா கார்பெண்டராக இருந்தார், நானும் கார்பென்ட்ரி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாருமே இந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸை இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஹேர் கட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த ஒரு பார்பர் ஷாப்பில் போய் பார்க்குறேன், எனக்கு அவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குது, அதை கற்றுக்கணுன்னா அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேனே தவிர, நீங்கள் வந்து எங்கள் அப்பா இந்த வேலை தான் பார்த்தாரு, நான் இந்த வேலை தான் பார்ப்பேன்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது நிறைய மாற்றத்தையும் நிறைய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை உயர்றதுக்கு இந்த படிப்பு நிறைய உதவி இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருந்த ஒருத்தரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் அவ்வளோ பெரிய கம்பெனியில் அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கிறாரு. படித்ததுனால மட்டும்தான் அது அவ்வளோ பெரிய ட்ரெமெண்டஸ் க்ரோத்தை கொடுத்துருக்குது. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எத்தனை வீடுகளில் அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டினரி தொழில், அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் இல்லைன்னா ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒருத்தவங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கிறது மட்டுமே செஞ்சு அடுத்த லெவல் அந்த ஃபேமிலியே அப்படியே அப்லிஃப்ட் ஆகிருக்குது. அது மாதிரி அப்லிஃப்ட் ஆன ஃபேமிலிஸ் எத்தனையோ நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்குறோம். ஸோ எஜுகேஷன் ஹஸ் கிவன் தெம் அப்படி ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் த ஃபேமிலி தான் இதில். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறது தப்பு நான் சொல்லலை. யார் வேணால் எந்த ஸ்கில்லை வேணால் லேர்ன் பண்ணலான்னு சொல்கிறேன். என் அப்பா இதை படித்தாங்க, என் அப்பா இது வச்சிருக்கிறாங்கன்றக்கா நான் லேர்ன் பண்ணணும் அவசியமே கிடையாது. எனக்கு இப்போ தோணுச்சுன்னா கூட ஓகே, இங்கே வந்து இங்கே எது நல்லா வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹேர் ஸ்டைலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா ஓகே நான் போய் லேர்ன் பண்ணுறேன். இல்லை என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா நீ கற்றுக்கோன்னு நான் சொல்கிறேன்னா தட் மேக்ஸ் சென்ஸ்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஓகே ஓரளவுக்கு அதுலேருந்து ரெண்டு பேருமே இது மோரார்லெஸ் வந்து சிங்க் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலத்தில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே வேஸ்ட்டு. 25 வருஷமாக மெக்காலே கல்வி முறை, அந்த தரித்திரம் பிடிச்ச கல்வி முறையை நீ கற்றுக்கிட்டு உன் பிள்ளைய நாசமாக்குற, உன் பிள்ளைக்கு வந்து எதுக்கு நீ ஸ்கூலுக்கு அனுப்புகிற அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஹோம் ஸ்கூலிங் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஹோம் ஸ்கூலிங் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கில்லை எதை கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட அங்கே நீ சொல்கிறதுக்கு தான் வரார். எந்த ஸ்கில்லு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கில்லை அவர் நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் ஷைன் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சொல்கிற விஷயந்தான், ஏஐ வந்துடுச்சு, யூடியூப்பில் இருக்குது, இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் அப்படி இது மூலமாகவே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஆல்மோஸ்ட் இது இப்போ இன்னைக்கு தேதிக்கு இதுதானே உண்மை. எதுக்கு போய் ஓகே ஒரு பேசிக் நீ ஒரு பிரைமரி நர்சரி வேணால் படிக்கிற அப்படின்றதெல்லாம் ஓகே. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்போவே எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமேல் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் டிகிரி அப்படின்றதே ஒரு எக்ஸப்ட் ஃபார் டாக்டர் அண்ட் 2-3 ரிசர்ச் ஓரியன்ட் ப்ரொஃபஷன்ஸை தவிர மற்ற ஜெனரிக்கான வேலைகளுக்கோ ஜெனரிக் டிகிரிஸ் எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிதிங் பிஸ்னஸ் அது எல்லாமே காலேஜ் எல்லாமே யூடியூப்பில் படிச்சுக்கலாம். அதுக்குன்னு தனித்தனியாக கோர்ஸ் இருக்குது, அதில் படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மேட்டர் தான் சொல்கிறேன். எதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு, ஏன்னா ஸ்கூல் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஈக்குவலான என்விரான்மெண்ட்டு அதை அமைச்சு கொடுத்தாலும் அங்கே பசங்க அண்டர்கோ பண்ணுறது வேறு. எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இமையாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இனியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கே இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இமையாவுக்கு உண்டான அண்டர்கோ பண்ண ப்ரெஷர் என்னன்னு தெரியும், இனியாவுக்கு அண்டர்கோ பண்ண ப்ரெஷர் என்னன்னு தெரியும். புதுசாக இந்த ஊருக்கு வந்த பிறகு ஊர்லேயே எப்படி இருந்துச்சு, இனியாவுக்கு ஊரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியும். ஸோ இது இருக்கிறப்போ இந்த என்விரான்மெண்ட் வேற இல்லை. எதுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறது நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்கூலில் போய் நீங்கள் என்னதுக்காக ஸ்கூலுக்கு எல்லாரும் சொன்னது அதே மாதிரி தான். நானும் மட்டும் என்ன ப்ரீவியஸ் என்ன ஸ்கூலுக்கு போனா படிக்கணும், நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், வேலைக்கு போகணும், இதுதானே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு அதுக்கு மட்டும் தான் போறோமா?
சொல்லி கொடுத்து அதுதான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸ்கூல் அதான் ஸ்கூல் பண்ணிக்கிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறது. ஆமா, முதல் அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆனாவனாலேருந்து ஏபிசிடிலேருந்து 1 2 3லேருந்து பேசிக்ஸ்லேருந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டுமே கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போகுது ஒரு குழந்தை வந்து ஒரு நிறைய குழந்தைங்களோட இருக்கிறப்போ லேர்ன் பண்ணுறது வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. ஒரு டிசிப்ளின் அங்கே வரும், ஒரு ரெகுலாரிட்டி அந்த இடத்துல வரும். காலையில் எந்திரிக்கிறது, அடுத்தடுத்து பண்ணுறது, என்ன கிளாஸு என்ன ஏதுன்னு ஒரு 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 பர்டிகுலர் சேனல் வழியாக அடுத்தடுத்தது இதுக்கு அடுத்தது இதுன்னு ஒரு ஸ்கெடியூலில் அந்த குழந்தை போயிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைங்க எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக கிடைக்கிற எவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் கொடுத்துட முடியுமான்னு கிடையவே கிடையாது. அது இப்போ இருக்க போகிற ஜென்ரேஷனில் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா சிங்கிள் சைல்டாக தான் நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன், அந்த குழந்தைங்களா கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்கூல் தான் கொடுத்துட்ருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, இனியா வந்து சின்ன குழந்தையா ஒரு ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறேன். அந்த ப்ளே ஸ்கூலுக்கு ஏத்தாப்பில் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க. ஆனால் அவங்க குழந்தைய கொண்டு வந்து அங்கே விட்டாங்க. டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் விடுவாங்க. ஏங்க அந்த இப்படி கொண்டு வந்து விடுறீங்கன்னு அப்படிலாம் கூட கேட்டேன். இல்லை, என் குழந்தைய வந்து அவ்வளோ பேச மாட்டேங்குது, ஏன்னா அது கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, அந்த ஏஜ் குரூப்பில் எதுவுமே இல்லை. அப்போது இங்கே வந்து விடுறப்போ இந்த குழந்தைங்களோட பேசுகிறா, நல்லா விளையாடுறா, நல்ல பேச்சு இன்னும் நல்லா வந்திருக்குது, நல்லா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுது அந்த குழந்தை. அண்ட் என்னன்னா எல்லார் குழந்தையோட உட்காந்து பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்குது. அதை சாப்பிட்றது முதற்கொண்டு அதுவாக எடுத்து வாயில வச்சு சாப்பிட்றதுல என் குழந்தை இங்கே வந்து தான் கற்றுக்குச்சுன்னு. எக்ஸாக்ட்லி. நீங்கள் இது ஸ்கூலுன்றது வந்து பாடம் சொல்லி கொடுக்குற இடம் மட்டும் கிடையாது. ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், இந்த இன்னொரு குழந்தைங்களை பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள், நீங்கள் சொல்கிறது பியர் ப்ரெஷரும் அங்கே தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது கற்றுக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு தோல்வின்னு கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு ஜெயிக்கிறதுன்னு கொண்டு வரதா இருக்குது, இது எல்லாமே லைஃப்பில் ரியலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த குழந்தை நீங்கள் வீட்டில் வச்சு சொல்லி கொடுக்குறப்ப இது அவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துட முடியுமா? அது 2 பேரண்ட்ஸாலும் சொல்லி கொடுத்துட முடியுமா? அந்த பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க? கரெக்ட். ஓகே, அது வரைக்கும் கரெக்டு. இப்போ வந்து பிரைமரி ஸ்கூல், ஒரு நர்சரி ஸ்கூலில் நீ எல்லாரோடையும் போய் சேரணும், பழகணும், குட்டி பசங்களுக்குலாம் அந்த லைஃப் கிடைக்கணும், அது ஜாலியான ஒரு லைஃப். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஒரு 7வது, அதுதான் மேபி நீ ஒரு 7வது 8வது அந்த டைம்லன்னு வச்சுக்க. ஒரு பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் ஓகே. செகண்டரி ஸ்கூல் அப்படின்றப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸ் சீரியஸாக ஆரம்பிச்சிடும், பயாலஜி சீரியஸாக ஆரம்பிச்சிடும். அவனுக்கு அது பிடிக்காது. நான் எங்கே போய் யூஸ் பண்ண போகிறேன் அல்ஜீப்ரா, நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன், நான் எங்கே கால்குலஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு இந்த கேள்வியெலாம் வந்துச்சு. இப்போ ஒவ்வொரு பசங்களுக்கும் சில பேருக்கு மேக்ஸ் அவ்வளோ சூப்பராக போடுவாங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பேர் பயாலஜியை கண்டாலே வெறுப்பாகும். சில பேர் கம்ப்யூட்டர் பக்கமே போக பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு. ஆனால் அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 5-6 சப்ஜெக்டை, நம்ம ஊரில் இன்னும் ஜாஸ்தி, நான் ஸ்காட்லாண்டுறதுனால எனக்கு இங்கே 5-6 சப்ஜெக்ட் தான். ஸோ இந்தியாவில் இருக்கிறப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு இருக்கிறப்போ 10 சப்ஜெக்டில் எது பிடிக்காதுன்னு தெரியாமையே கிட்டத்தட்ட 10வது வரைக்கும் 11 12வது வரைக்கும் படித்து, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாம் வேறு, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, இதுதான் சொல்கிறேன். இது வந்து அன்னெசரி ஸ்கூலிங்கில் என்னத்துக்கு போய் அதை வந்து நீ ஹோம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு அதான் அந்த ஒரு ஓரளவுக்கு மெச்சூர்டான ஏஜில் வந்து எனக்கு தேவை அந்த ஒரு 7வது 8வதுலேருந்து ஹோம் ஸ்கூலிங் மாறிட்டு உனக்கு என்ன இந்த ஃபைனல் எக்ஸாம் மட்டும் எழுதிக்கிட்டு நீ பாட்டுக்கு அடுத்தடுத்து போயிட வேண்டியதானே. அந்த ஈஸி தானே அது. எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன முக்கியமான ஏஜ் ப்ரீ டீன் அண்ட் டீனேஜ். அந்த வயசில் தான் தே நீட் ஃப்ரெண்ட்ஸ், தே டோன்ட் நீட் பேரண்ட்ஸ். நிறைய நேரத்தில் பேரண்ட்ஸ் அவசியம்தான், வழி நடத்தி செல்வதற்கு பேரண்ட்ஸ் தேவை. பேரண்ட்ஸ் வந்து தே கேன் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை நான் இப்போ திரும்ப சொல்வேன். தே கேன் ஒரு நட்பு முறையில் நம்ம வந்து வச்சிருக்க முடியுமே தவிர, ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை பேசலாம், பண்ணலாம், அதெல்லாம் ரைட்டு. parents can never become their friends. அப்ப இது friend மாதிரி அப்படினா அந்த பசங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் friend மாதிரினா மாதிரி தான். friend ஆக இருக்க டைம் நீங்க என்ன தலையில நின்னாலும் friend ஆக முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் எல்லா உண்மையும் உங்க பிள்ளை வந்து உங்களுக்கு சொல்லிரும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனா நம்ம அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது அவசியம். அதாவது நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு வேணா சொல்ல முடியும். இந்த டீனேஜ்ல தே நீட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்காக இல்லை, அது பிரேக் ஆகி இருக்குது, இல்லை சரியான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலன்னா அது அவங்க லைஃப்பில் ரொம்பவே பாதிப்படைய செய்யும். ஏன்னா அந்த டீனேஜில் ஒரு ரெபலியஸ் நேச்சர் வரும், ஒரு கோவம் வரும், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு போராடணும்னு ஒரு குணம் வரும், இல்லைன்னா அழுக வரும், இல்லைன்னா ஏகப்பட்ட ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த டீனேஜ் வந்து
இட் இஸ் வெரி வெரி ரொம்ப யூனிக்கான ஒரு பீரியட். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது கண்டிப்பாக தேவை. அது ஆனால் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தானே கெட்டு போறீங்க. ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஓகே ஆப்வியஸா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னாலே திருப்பி சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா கெட்டு போறாங்க. அவர் சொல்றது என் குடும்பம் நல்ல குடும்பம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளை எல்லாம் நாசமான பிள்ளை, கேவலமான பிள்ளைன்னு நீங்க சொல்லிடுறீங்கன்னா அப்ப எல்லாரும் வந்து தான் பிள்ளைய வந்து தங்கமான பிள்ளைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எல்லா குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்குன்னா அப்ப அந்த இன்னொரு பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பார்த்தோம் ஒரு 15 குழந்தைங்கன்னு சொல்லக்கூடாது, யங் சில்ட்ரன், அதாவது யங் பீப்புள் லைக் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் அந்த பசங்க எனக்கு வந்து சில்ட்ரன் என்னால சொல்ல முடியல. இல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையனை அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுல அந்த பையன் இறந்து போயிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் வுட் ஹவ் ஸ்டார்டட் அஸ் அ வெரி பேசிக் ஒரு புல்லிங், ஒரு சண்டை இதெல்லாம் நடந்திருக்கும். இது ஸ்கூலுக்கு போறதுனால தானே வருது. இந்த எக்ஸாம்பிள் இல்லைன்னா வருது. அப்படியா? வெளியில நடக்கவே நடக்காதா? இது வெளியில நடக்கிறது ஒரு மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாம் பிறகு அது வேற பிரச்சனைல வருது. இது மாதிரியான புள்ளி பிரச்சனை அந்த குழந்தைங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருந்து தானே வர்றாங்க. வீட்ல இருந்தா வராங்க. ஸ்கூலுக்கு போறது வந்து எல்லாரும் இந்த அதுதான் சொல்றேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் சொசைட்டி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த குழந்தைங்க விஷயங்கள்ல இருந்து அடாப்ட் ஆகி அப்போ அந்த குழந்தைங்களை நீங்க வந்து அப்ப கேவ்ல வச்சு வளர்க்க போறீங்களா இல்ல பிராய்லர் சிக்கன் வளர்க்குற மாதிரி எந்த வித என்விரான்மெண்ட்டும் இல்லாம அந்த கோழிக்கு ஒரு 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 சோ கால்டு இந்த ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்னு கொடுத்து வளர்க்க போறீங்களா இல்ல ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் வந்து நீங்க வச்சு வளர்க்க முடியுமா? இது எங்க அந்த குழந்தை அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ற குழந்தை வெளியில போச்சுன்னா செத்து போயிடும். ஏன்னா நீங்க ஐடியல் சிச்சுவேஷனை கொடுக்குறப்போ இப்பவே அப்படிதான் இருக்குது. என் குழந்தைக்கு படிப்பை தவிர வேற எதுவும் தேவையில்லை, அதையும் நான் உடன்படவே இல்லை. படிப்பு தான் முக்கியம்னு சொல்றேன்னா படிப்பு முக்கியம் தான், இல்லைன்னே நான் சொல்லலை. ஆனா படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு சொல்ற பேரண்ட்ஸை நான் ஒத்துக்க போறதே இல்லை. நீங்க திரும்ப சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து என்னது, எக்ஸாம்ஸ் இருக்கு, படிப்பு இப்படிதான் சொல்லி தர்றாங்க, இந்த படிப்புறனால என்ன இது இருக்கு, நிறைய ப்ராக்டிக்கல் இது நிறைய குழந்தைங்களுக்கு இல்லை, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்ப அதுல எங்க பிரச்சனை இருக்கு? The way the education is being taught in school, இதெல்லாமே ஒரு பிரச்சனையா சொல்றாரு. இந்த மெக்காலே வாட்எவர் இங்கிலீஷ்காரன் பண்ணி கொடுத்துட்டு போனது அதையே தான் அதே லைட்டா மாத்திக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மாற்றங்கள் வர வேணும்ன்றதுல நான் ரொம்பவே வந்து கரெக்டா சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்மளும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கோம். சிபிஎஸ்இ ஸ்கூல் என்ன சொல்லி இருக்குது, இப்ப அடுத்து வர்றப்போ வந்து 3 ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து வெறும்னா ஒரு மாடல் வாங்கி வைக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் அவங்க சொல்லல. அந்த குழந்தைங்க ஒரு எத்தனாவது 6th 7th 8th அந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஒரு வருஷமும் 3 ப்ராஜெக்ட். கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்குறீங்க? கரெக்ட். இப்போ நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ற, எக்ஸாம் எழுதுற, எல்லாம் பண்ற, இது இந்த கிளாஸ் ஒரு 30-40 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அங்கதானே அந்த பிரச்சனையே வருது. எனக்கு அது ப்ராஜெக்ட் பண்ண பிடிக்கலையா, எனக்கு வேற ஏதாவது பண்ண பிடிச்சிருக்கு, ஏன்னா அது மட்டும் பண்ண முடியும். என்னையே இது இல்ல ப்ராஜெக்ட்னு சொன்னதுமே நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மாடல் நீங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் பழகி இருக்கோம். எனக்கு அதுல வரல. எனக்கு அது எக்ஸாம், உதாரணத்துக்கு அது எக்ஸாம் கிடையாது. அது எக்ஸாம் கிடையாது. நான் போய் எனக்கு வந்து பேசுறதுக்கு போய் என்ன பிரசன்டேஷன் பண்ண இதை பத்தி சொல்லணும்னா எனக்கு பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற எதையா பத்தி சொல்லி நான் போய் பேசுறேன். அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து என்னன்னா இப்ப அந்த 3 ப்ராஜெக்ட் அவங்க சொல்றாங்கன்னா ஒண்ணு வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தோட நீங்க எப்படி இருக்கீங்க அதை பத்தின ஒரு ப்ராஜெக்டா நீங்க எடுத்து பண்ணலாம். இயற்கையில இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, இயற்கைக்கு எதுனா ரிலேட்டடா இருக்கிறது ஒன்று செய்யலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யலாம். இல்ல இன்னோவேட்டிவா நீங்க எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட மாடலோ ஏதாவது ஒன்றத்தை பத்தி நீங்க செஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எதுக்குமே மார்க் கிடையாது, இதுல பாஸ் ஃபெயில் கிடையாது. இது எதுக்கு அதை கொண்டு வராங்கன்னா ஓகே இட் கிவ்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு கம்யூனிட்டி கூட உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட். இப்போ இந்த ஊரில் அது உண்டு. இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி கூட என்ன நீங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக சில மார்க்ஸ் எல்லாம் போடவும் செய்கிறாங்க. அண்ட் அதில் சில பேர் அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டிக்காக நிறைய பண்ணியிருக்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் சீட்ஸில் முன்னுரிமை கொடுக்கப்படுது. அப்போது அதுக்கான ரெக்கக்னிஷன் கொடுத்து ஸோ அப்போ கம்யூனிட்டிக்கு நீங்கள் என்ன திருப்பி என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்க, கம்யூனிட்டி தான் உங்களை படிக்கிறதுக்கு எல்லாம், ஏன்னா இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ கம்யூனிட்டி ஹஸ் கிவன் சம்திங் டு யூ, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க, கற்றுட்டு நீங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வர வேண்டியது அவசியம். இந்த மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். பட் ஆனால் இப்போ தான் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நீ ஓகே புரியுது எனக்கு, இதெல்லாம் ஸ்கூலில் மட்டும்தான் பாசிபிள், இது வந்து வீட்டில் இருக்கிறதுனால பாசிபிள். பட் எனக்கு அவசியம் இல்லாத
அகைன் அதான் அவசியம் இல்லாததுன்றது என்னது? எனக்கு இப்போ நான் வந்து ஹோம் ஸ்கூலிங் படிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து கோடிங் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து இப்போல்லாம் பசங்கள்லாம் பின்னுறாங்க கோடிங்கில் 14-15 வயசுலேயே கோடிங் ஏஐ யூஸ் பண்ணி அட்டகாசமாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு எதுக்கு, நான் அதில் தான் போகிறேன், அதில் தான் நான் ஃபுல்லாக ஷைன் ஆக போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்றப்போ நான் எதுக்கு எல்லாத்தையும் நான் போய் படிச்சுக்கிட்டு, இது எனக்கு அதுக்கு ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் நான் படிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அதை டெவலப் பண்ணி நான் பாட்டு போயிட்டே இருக்க போகிறேன். நான் இதுக்கு போய் அதர் ஸ்கூலு டெஸ்ட் இதுக்கு லாங்குவேஜ் தமிழ் இது பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் போய் படித்து என்ன பண்ண போகிறேன்? இல்லையே, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் எஜுகேஷன் ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அது ஓரளவுக்கு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதோட பேசிக் அடிப்படை கல்வி அதாவது அது வரைக்குமாவது படிச்சாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றத லைஃப்ல இருக்கக்கூடியதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது இருக்கும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது இல்லைன்றப்போ அது ரொம்ப சிரமமாயிடும். அதுக்கப்புறம் இருக்கிறதுல உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்க வேண்டியது அவசியம். சில ஸ்கூல்ஸ் சாய்ஸஸ் நிறைய கொடுக்க தான் செய்யுது, சில ஸ்கூல்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகலை. அது ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகலைன்றதை விட பேரண்ட்ஸ் வி ஆர் நாட் ரெடி ஃபார் இட். இதில் குழந்தைங்களை கொண்டு போய் நான் வந்து இப்போ அதாவது எந்த இதுவும் என்விரான்மெண்ட்டும் ரெடி ஆகாமல் குழந்தைங்களோட நான் வந்து ஹோம் ஸ்கூலிங் கொடுங்கன்னா முதல்ல ஹோம் ஸ்கூலிங் யார் கொடுப்பா? அப்பா அம்மா கொடுக்கணும். அப்பா அம்மா 2 பேரும் வேலை பார்த்தாதான் நீங்க வந்து சோறு போட முடியும்ன்ற நிலைமையில இருக்கு. யாராவது ஒரு ஆளை வெளியில இருந்து ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு வச்சு ஹோம் ஸ்கூலிங் பண்ணி இல்ல, அப்ப திருப்பி மறுபடியும் நீங்க ஒரு டீச்சரை கொண்டு வரணும். அது என்ன கரிக்குலம்னு கொடுப்பீங்கன்னு தெரியாது. இதுக்கு டிராவல் பண்ணணும், டிராவலுக்கு காஸ்ட் தேவை. நீங்க எந்த ஊர் வரைக்கும் டிராவல் பண்ணி நீங்க எஜுகேஷனை கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல அப்பா அம்மாக்கு என்ன நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை கொடுக்க முடியும்? மறுபடியும் நான் என்ன படிச்சிருக்கேன், எங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் சொல்லுவேன். இதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா எமோஷ்னலாக ரெகுலேட் பண்ணிக்கிறது, எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் தேவை. அப்பா அம்மாவே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா they will just become a copycat of their parents தான். நிறைய எப்பவுமே அப்படிதான் இருப்போம். நம்ம அப்பா அம்மா எப்படி வந்து பேரண்டிங் பண்ணியிருக்காங்களோ இப்போ நீயும் வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டதோ சுற்றி இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட இமோஷன்ஸை நம்மளே ரெகுலேட் பண்ணிக்க தெரியலை, நமக்கே அது அந்த புரிதல் இல்லாதப்போ அதை என் குழந்தைக்கு சொல்லி தட் இஸ் a பேசிக் லைஃப் ஸ்கில் that we have to teach the kids. அதை எப்படி சொல்லி தருவோம்? வாய்ப்பில்லை. அப்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ எப்படி அந்த குழந்தையோட நாலேஜ் பெருகும்? அதை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் 10 பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. they get from different sources. அந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸ் சில குழந்தைங்களுக்கு வெறும்னா ஒரு என்ன சொல்ற ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுனா பிடிக்காது. இப்போ என்னைய மாதிரி ஒரு ஆள்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு பர்சனலாக ஒருத்தட்ட பேசினா தான் எனக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு பக்கத்தில் உட்காந்து இதை வந்து இல்லைனா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நான் கேட்கணும், இது நான் இப்படி தான் பண்ணணும், இது ஓகேவா கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு இருக்குன்னா தென் ஐ மைட் ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால ஒரு குழந்தைக்கும் ஒரு டைப் ஆஃப் இது தேவைப்படும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ இருக்குது அதை பார்த்து கற்றுக்க அப்படின்னா வீடியோவில் ஏகப்பட்டது இருக்க தான் செஞ்சுது. ஆனால் நம்மளால் எத்தனை விஷயத்தை கற்றுக்குது? ஆஸ் அடல்ட்ஸாகவே நம்மளால் எத்தனை கற்றுக்க முடிஞ்சுது? we felt it very difficult, especially during the கோவிட்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் ஓகேவா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா பெரிய லாங் லீவ் மாதிரி வீட்டிலே இருந்துக்கலாம், என்ன வேணால் சமைச்சு சாப்பிடலாம், எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து இட் பிகேம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு 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 ப்ராப்பர் ஸ்கெடியூலே இல்லை. எப்பயுமே ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கணும். குழந்தைங்க வளர்றப்போ ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி, இதுக்கு அடுத்து இது செய்ய போகிறோம், இதுக்கு அடுத்து இது செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்போ செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி, ஒரு ஸ்கெடியூல் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா அது ஒரு பதட்டத்தையும் ஒரு கவலையும் ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை கொடுத்துரும். அண்ட் அடல்ட்ஸுக்குமே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பதட்டமும் பயமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோம் ஸ்கூலிங்கில் அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். நம்ம அது ஏற்கனவே ஒரு சாம்பிள் பார்த்துட்டோம். இந்த கோவிட்ல படிச்சதை ஹோம் ஸ்கூலிங் மாதிரி தானே. இந்த கோவிட்ல அந்த குழந்தைங்க படிச்சது என்னன்னு யாருக்காவது தெரியுமானா அந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். கோவிட் பேட்ச்னே வேற சொல்லி எல்லாரும் ஜாலியாக இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு காமெடி இல்லாத மாதிரி அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்கிற. பட் ஆனால் இன்னைக்கு பெருவாரியான மக்கள் வந்து நிறையா இந்த மாதிரி ஃபோரம் ஸ்பேசஸில் நான் என் பிள்ளைக்கு ஹோம் ஸ்கூலிங் கொடுக்குறேன், ஹோம் ஸ்கூலிங் தான் பெஸ்ட்டு, ஹோம் ஸ்கூலிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினில் இருக்கிறவங்க இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு எனக்கு ஓரளவுக்கு புரிய முடியுது. இட்ஸ் நாட் ஃபார் எனிபடி. மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்க்குலாம் இது வாய்ப்பே கிடையாது. அதை பற்றி இது ஒரு மாதிரி எலைட்டான அப்பர் மிடில் கிளாஸுக்கும்
இருக்கிறவங்களுக்கு அது ஓரளவுக்கு அது இல்ல அது நடந்துட்டு தானே இருக்கும். இது ஆல்ரெடி இப்ப இது புதுசுன்னு எனக்கு தோணல. ஏன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நிச்சயமா யாராவது ஒரு ஆள் வீட்டுல இருந்தா ஆகணும். அம்மா இந்த ரிச் கிட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த ரிச் கிட்ஸ் இந்த அதுவும் இந்த சீரியல்ல நடிக்கிறவங்க இல்ல படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் இருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போக முடியாது, ரெகுலர் ஸ்கூலுக்குள்ள தே கேன் நாட் பி பார்ட் ஆஃப் ரெகுலர் ஸ்கூல். ஏன்னா ஒண்ணு வந்து அந்த அட்டென்ஷன் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும், படிக்கிறதுல டைமிங்ஸ்ல பிரச்சனை இருக்கும், அந்த ஷூட்டிங் டே. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வச்சே தான் சொல்லுவாங்க, வீட்டில இருந்தே தான் லேர்ன் பண்ணுவாங்க. 10வது பரீட்சை மட்டும் ப்ரைவேட்டாக போய் எழுதுவாங்க, +2 பரீட்சையை ப்ரைவேட்டாக எழுதுவாங்க. எழுதி ஓகே நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன், அதை வச்சு அவங்க காலேஜ் போகிறாங்களா இல்லையான்றது அடுத்த பிரச்சனை. ஸோ இட் இஸ் சம்திங் நாட் நியூ. ஆனால் என்னென்னா அவங்க ஒரு சிலபஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தனை நாள் பண்ணுறப்பயும் ஒரு சிலபஸ் இருந்துச்சு, அந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹோம் ஸ்கூல்னு சொல்கிறப்போ நான் இதை சொல்லித்தரேன், வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டையும் சொல்லி கொடுத்துட முடியுமா? எல்லா ப்ராடக்ட்டில் இருக்கிற விஷயத்தையோ அந்த கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் இட் இல்லை ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் இட்டை ஒரு பேரண்டால் சொல்லி கொடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஒரு வேற ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் எதுக்கு அப்படின்றத கேட்குறேன். அதெல்லாம் அவசியமே இல்லையே. நான் 1+1 = 2 மணி எத்தனை 100 ரூபா கொடுத்தா பேலன்ஸ் 80 ரூபா ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு தெரியணும். அடிப்படை இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியணும். அந்த மாதிரியான அடிப்படை நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பேசிக் கணக்கு அவ்வளோதானே. கிலோ என்ன விலை, கிலோ 10 ரூபானா 5 கிலோ எவ்வளோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதாதா? அப்போ உங்க உடம்புல என்ன நடக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு பேசிக்ஸ் கூட தெரியலன்னா என்ன கூகுளில் போட்டு பார்த்துக்கிறோம்ல. அதனால தான் கூகுளில் தலைவலின்னு நான் போட்டேன்னா உனக்கு கேன்சர் இருக்குன்ற வரைக்கும் அது சொல்லதான் செய்யுது. அது அறிவாளியா இருக்கிறதுனால அது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் எது சரியான விஷயம்ன்றதை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதை கேள்வி கேட்டு அது நிஜமா இல்லையான்னு அதை கொஸ்டின் பண்ற நாலேஜ் வந்து எங்கேருந்து வரும்? நம்ம பாதி நேரம் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், கேள்வி கேட்காத, ஏத்து பேசாத, இதையே தான் நம்ம சொல்லி வளர்ந்துருப்போம். ஸ்கூல்லையுமே நிறைய அதுதான் நடக்குது. பட் ஆனால் கொஷினிங்ன்ற ஒரு ஸ்கில் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏதாவது நாலேஜ் இருந்தால் தான் கேள்வியே கேட்போம், நமக்கு ஒரு புரிதல் இருந்தால் தான் நம்ம கேள்வியே கேட்போம். ஒன்று எதுவுமே புரியலன்னா கேள்வி கேட்போம், இல்லைனா ஓரளவுக்கு புரிகிறப்போ இது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ we will start asking questions. அது கொஞ்சமாவது அறிவு வேணும்ல. ஸோ ஆக மொத்தம் வந்து ஹோம் ஸ்கூலிங் படித்தா முழுக்க அது ஒரு போந்தா பிராய்லர் கோழியாக தான் இருக்கும், அதனால பெருசாக அவனால் ஷைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட முடியுமா? அப்படியே ஃபைனலாக சொல்கிறப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அதில் ஷைன் பண்ணிட முடியுமானா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எனக்கு இது மட்டும் போதும், இதை மட்டுமே தான் திரும்ப திரும்ப செய்ய போகிறேன், இதில் தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ லிடியன் நாதசுரமா வந்து ஒரு அந்த மாதிரி சில பேர் ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ தே நோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். அது சில நேரத்தில் பேரண்டல் ப்ரெஷர்னாலையும் இருக்கலாம். பட் நாட் எவ்ரி சைல்டு will like it. அந்த குழந்தைக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த குழந்தையே அதை இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இதில் என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் 12th முடித்தாதான் நீங்கள் உன் வாழ்க்கையே, காலேஜ் முடித்தாதான் உன் வாழ்க்கையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எப்போ வேணால் எதை வேணால் மாற்றி படிக்க முடியும், அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும், வேணும்னா அடுத்தது படிக்க முடியுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா தட் மேக்ஸ் சென்ஸ். அது இங்கே இருக்குது. நீங்கள் 12th முடிக்கிறீங்க, 12th வரைக்கும் படிக்கணும்னு கூட இல்லை, நடுவுலேயே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குதுன்னா நீங்கள் போய் வேறு வேலை செய்யலாம். அதாவது ஒரு ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி, இல்லை நர்சிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வேலை பார்த்துட்டே நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 12th முடிக்கிறீங்கன்னா முடிச்சுட்டு காலேஜ் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா காலேஜ் போகலாம், இல்லை யூனிவர்சிட்டி போகணுன்னா யூனிவர்சிட்டி போகலாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறீங்க, திருப்பி நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்கலாம். ஸோ விச் இஸ் நாட் வெரி ஈஸி இன் அவர் கண்ட்ரின்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே அது அவ்வளோ ஈஸியானு தெரியலை. ஒரு ரெகுலர் காலேஜ்குள்ளே போய் நம்ம திருப்பி போய் படிக்கிறது இல்லை லேர்ன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அப்படியே வந்து ஒரு ஃபீல்டையே மாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அண்டு இப்போ இருக்கிற வீட்டு சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி மிடில் கிளாஸில் 2 பேரும் வேலை பார்த்தா தான் எண்ட் டு எண்ட் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதை குறைக்கிறேன்ற பேரில் நம்ம வீட்டில் வச்சு குழந்தைங்கள படித்தாலே வேலை கிடைக்க மாட்டேங்குது நிறைய நேரத்தில் நம்ம புலம்பிகிட்டு இருப்போம். ஆனால் அது சரியான கல்வியான்றது ஒரு கொஷின் இருந்தாலும் வீட்டில் வச்சுருந்தா அந்த குழந்தைக்கான வாய்ப்புகளை நம்மளே தடுத்து நிறுத்துகிறோமோன்ற ஒரு கேள்வி இருக்குது அதில். ஓகே. ஸோ நித்யானந்தா சொல்கிறதையே நீ வந்து அகெயின்ஸ்டாக பேசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்க, அதே அதிகமாக நீ தான் அவருக்கு எடுத்து பேசியிருக்க. ஸோ ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றத பற்றி ஒரு சுவாரஸ்யமான இது. ஸோ டெட் அகெயின்ஸ்டாக எஸ் அஃப்கோர்ஸ் ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றது எந்த வகையிலையும் எல்லா மக்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றது மாதிரி தான் நாங்கள் முடிச்சிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பாட்காஸ்ட், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அண்ட் டிபேட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நித்யானந்தாவுக்கு
சயின்ஸ்டா சொல்லிட்டேன்னு அது வந்து அது தேவையில்லாத ஒரு வதந்தியெல்லாம் கலப்ப தேவையில்ல. அவர் என்னவோ சொல்லிட்டு போறாரு, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் என்னோட கருத்து அதுதான். பட் ஆனால் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்கணுன்றதுல ரொம்ப ரொம்ப நான் சீரியஸாக யோசிக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கில்லு அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறேன். அதை வந்து எப்போ பாரு ஒரு எக்ஸாம் ஓரியன்டாகவே அசஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோன்றதுலையும் நான் உடன்பாடு இல்லை. அதாவது என்னென்னா ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறது, இல்லை டான்ஸ் கிளாஸ் போகிறது, இல்லை ஒரு வேறு எந்த கற்றுக்கிட்டாலுமே எக்ஸாம் ஓரியன்டாக தான் சொல்லுவாங்க. தே டோன்ட் என்ஜாய் வாட் தே ஆர் டூயிங். அதுதான் அதில் அடுத்தடுத்த லெவல் போகிறோம் அப்படின்றது மட்டுமே தான் இருக்கே தவிர டு தே என்ஜாய் வாட் தே லேர்ன். இப்போ ஒரு மியூசிக் கற்றுக்குறாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு ஆசையாக அந்த மியூசிக்கை கற்று அதை பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்களா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படணும். ஏதோ ஒரு எக்ஸிபிஷனை நிறுத்துற மாதிரி நீ கற்றுக்கிட்டா நீ போய் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், இதை கற்றுக்கிட்டா நீ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ற ஒரு இது இல்லாமல் எனிதிங் தே கேன் லேர்ன் லைக் ஸ்கில்ஸ். இது வந்து நான் சொன்ன ஹேர் கட் பண்ணுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு தான். இட் வில் பி கிரேட். அது அவங்களாம் ஆசைப்பட்டு லேர்ன் பண்ணாங்கன்னு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்துக்கள் பற்றி, ஹோம் ஸ்கூலிங் பற்றி, நித்யானந்தா சொன்னதை பற்றி, இல்லை நாங்கள் 2 பேரும் பேசுனதை பற்றி? மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுடைய கருத்துக்களை எப்படி போன வீடியோவுக்கு பண்ண மாதிரியே இந்த வீடியோவுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. அடுத்து இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நன்றி, வணக்கம்.